எல்லாருக்கும் இனிய வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம காண போவது பொரிச்சு குழம்பு. அதை நான் எப்படி வச்சேங்கிறத சொல்கிறேன் கேளுங்கோ. நான் குட்டி பாவக்காவும் வடை உருண்டை கட்டானும் போட்டு வச்சேன். இதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல சொல்கிறேன் கேளுங்க. 1/4 கிலோ குட்டி பாவக்காய், 100 கிராம் துவரம்பருப்பு, 1.5 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, ஒரு தேங்காய் மூடி துருவுனது, தாளிக்க 2 டீஸ்பூன் ஆயில் அல்லது கடலெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தாளிக்க, 1/2 டீஸ்பூன் அரை உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடுகு, 3 அல்லது 4 வத்த மிளகா, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். செய்முறை சொல்கிறேன் கேளுங்க. பருப்பை நல்லா குழைய வேக விட்டு எடுத்துட்டுருங்கோ. குக்கரில் போட்டு ஒரு 7-8 விசில் போட்டு எடுத்துட்டுருங்கோ. அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா கெட்டியாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு சாம்பார் பொடி போட்டு 2 சர்க்கரை போட்டு புளியை நல்லா கரைச்சி கொதிக்க வச்சுட்டுருங்கோ. கொதிக்கும் போதே இன்னொரு பக்கம் மிக்சி ஜாரில் அரிசி மாவு, தேங்காய் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற சாம்பாரில் இந்த தேங்காய், அரிசி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது, அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்பை நல்லா குழைய கையால் மசிச்சு இல்லை மசிக்கிற இதால் மசிச்சு அதையும் சேர்த்து விட்டதுக்கப்புறம் இந்த பாவக்காய் சொன்னோம் இல்லையா, பாவக்காவை தனியாக ஜலம் விட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கு முன்னாடி பாவக்காய்க்கு காம்பை கிள்ளிக்கோங்க. முன்னாடியும் பின்னாடியும் காம்பு இருக்கும், அதை கிள்ளிட்டு வேக விட்டு வச்சுட்டு இந்த சாம்பார் கீழே இறக்கி வச்சுட்டு, சாம்பார் நல்லா கெட்டியாக கொதிச்சு வரும், கீழே இறக்கி வச்சுட்டு அதில் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வத்த மிளகா எல்லாம் தாளிப்பு போட்டுட்டு இந்த பாவக்காவை இது கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜலத்தை வடிகட்டிட்டு பாவக்காவையும் தூக்கி அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வடை உருண்டை கருடா முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்க. அதுக்கப்புறம் அந்த வடை உருண்டை கருடாவும் பாவக்காவையும் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துலாம் நல்லா கெட்டியாக இருக்கும் பொரிச்சு குழம்பு. அவ்வளோதான்ப்பா பொரிச்சு குழம்போட விளக்கம். நன்றி. எல்லாருக்கும் இனிய வணக்கம்ப்பா. இன்றைக்கி நம்ம காண போவது பொரிச்சு குழம்பு.